விடிய காலில் 3 மணிக்கு வெளியே சுத்தக்கூடாது, வெளியாகக்கூடாது. வீட்டுக்கு வரப்போ அதுவும் குறிப்பாக இந்த டைமில் கால் கழுவிட்டு வரணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கு பின்னாடி ஒளிஞ்சு கிடக்கிற மர்மம் தான் என்ன? அதுவும் விடிய காலில் 3 மணின்னு சொல்கிறது சாதாரணமான ஒரு நேரமா? உலகம் ஃபுல்லா இந்த ஒரு நேரத்தை டெவில்ஸ் ஹவர்னு சொல்லுவாங்களாம். இந்த டைம்ல தான் மோஸ்ட் ஆஃப் த பேரனார்மல் ஈவெண்ட்ஸ் நடக்குதுன்னு நம்புறாங்க. பேய்கள் பார்க்கறதும், தூங்குறப்ப ஏதோ ஒன்று அழுத்துற மாதிரியும், டீமனோட குரல் கேட்கறதும், இது எல்லாமே விடியகால 3 மணி அளவுல தான் நடக்கிறதா சொல்றது உண்மையா இல்ல கட்டுக்கதையா? சயின்ஸ்னால இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இது எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கிறிஸ்டியனிட்டியில் இந்த காலை 3 மணி டைமை டெவில்ஸ் ஹவர்னு சொல்லுவாங்களாம். அதுக்கான காரணம் ஜீசஸ் ஆனவர் இறந்து போன டைம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 3 மணிக்கு தான். அதோட ஆப்போசிட் டைமான 3 AM என்கிறது தீய சக்தியானது உலாவுற நேரம்னு நம்புறாங்க. ஏன் ஒவ்வொரு படத்துல கூட பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல தான் அதிகமாக பேய் வர்றதை காட்டுவாங்க. நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், என்னடா எப்போ பார்த்தாலும் பேய் நைட் டைம்ல வருது, ஏன் காலையில வர மாட்டுது அப்படின்னு. பிரீஸ்டா இருக்கட்டும், பேரனார்மல் எக்ஸ்பர்ட்டா இருக்கட்டும், எல்லாருமே இந்த ஒரு டைம்ல தான் டீமனிக் பிரசன்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. யூரோப்பியனோட பிலீஃபை பொறுத்த வரைக்கும் விடியகால 3 மணின்னு சொல்லப்படுற டைம் பாத்தீங்கன்னா சூனிய காரியங்களா டார்க் ரீச்சுவல் பண்ணுவாங்களாம். அது மூலியமா டீமன்ஸ் எல்லாம் உலகத்துல ஃப்ரீயா உலாவுற டைம் ஆயுது. யூரோப்ஸ்ல இருக்கிற கிராமத்துப்புறத்துல இருக்கிற மக்கள் என்ன நம்புறாங்கன்னா இந்த ஒரு டைம்ல தான் தீய சக்தியானது ஆக்டிவா இருக்குமா. யாராவது அது இருக்கிற பக்கமா போனாங்கன்னா பொசஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நம்புறாங்க. அது மனுஷனா இருந்தாலும் சரி, மிருகமா இருந்தாலும் சரி, பொசஸ் பண்ணும்னு ஆணித்தரமா நம்புறாங்க. இதனாலதான் விடியகால 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு யாருமே வெளியே வர மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன் நம்மளோட கலாச்சாரத்துல பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூரிய உதயம் தொடங்குற 1.5 மணி நேரத்துக்கு முன்னுக்கு, அதாவது விடிய கால 3 மணிலிருந்து 5:30 மணி வரைக்கும் இந்த ஒரு டைம்ல தான் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் பண்றது, மெடிடேஷன் பண்றது, யோகா மந்திரம் ஓதுறது, இது எல்லாமே மேக்சிமமான பெனிஃபிட் நம்மளுக்கு கொடுக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ஒரு டைம்ல என்வாயர்மெண்ட் ஆனது ரொம்ப காமாவே இருக்குமா, அமைதியா, மைண்ட் கிளியரா, எனர்ஜி நமக்கு பீக்ல இருக்குமா. ஆனா இந்த ஒரு டைம்ல ஒரு சைட் இஃபெக்டும் கூடவே இருக்குமா. பிரம்ம முகூர்த்தத்துல நம்மளோட உலகத்துக்கும் பேய்கள் உலகத்துக்கும் ஒரு சின்ன அளவுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதனால உங்களால ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்க விடிய கால டைம்ல உங்க ரூம்ல மெடிடேட் பண்றதுக்கும் வெளியே எங்காவது நீங்க மெடிடேட் பண்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ரூம்ல நீங்க மெடிடேட் பண்றப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப காமா அமைதியா இருக்கும். ஆனா அதுவே நீங்க வெளியே போயிட்டு மெடிடேட் பண்றப்ப ஏதோ ஒரு வித்தியாசமான எனர்ஜி உங்களால உணர முடியுங்கிறது சொல்றாங்க. அந்த ஒரு எனர்ஜி தான் தீய சக்தியோட பிரசன்ஸ் நம்புறாங்க. ஈவன் ஈஜிப்சியனோட பிலீஃப்ல கூட சொல்றாங்க, விடிய கால 3 மணி சொல்லப்படுற டைம் பாத்தீங்கன்னா லிவிங் கிரிச்சர்ஸ்க்கும் தீய சக்திகளுக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரியா. சும்மா நீங்க நினைச்சு பாருங்களேன், ஈஜிப்ட் பிரமிட்ல இருக்கிற எத்தனையோ கல்லறைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல நீங்க தன்னந்தனியா இருக்கீங்க, அதுவும் விடிய கால 3 மணிக்கு. அப்போ வித்தியாசமான சவுண்ட்லாம் உங்க காதுக்கு கேட்டுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஆனபெல்னு ஒரு பொம்மை பத்தி சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே கூஸ்பம்ப் வரும். கொஞ்சூரிங் யூனிவர்ஸோட ஃபேமஸான ஒரு ஹண்டட் டால்னு சொல்லுவாங்களாம். ரொம்ப ஃபேமஸான பேரனார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எட் அண்ட் லாரன் பெரன் இந்த ஒரு பொம்மையை ஒரு கண்ணாடி அறையில வைக்கிறப்போ கூடவே என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக ஒரு கேமராவை செட் பண்ணியிருந்தாங்க. நைட் டைம்ல இந்த ஆனபெல் பொம்மை சொந்தமா நடக்கிறதாகவும், அமானுஷமான குரல்கள்ல அந்த பொம்மை பேசுறதாகவும், பொம்மை கிரீப்பியா பாக்குற மாதிரியும், கை கால்கள் அசைக்கிற மாதிரியும், இது எல்லாமே கரெக்டா விடிய கால 3 மணி டைம்ல தான் நடந்திருக்கிறதா கேமரால பதிவாகிருக்கு. ஸ்லீப் பேரலிசிஸ்னு ஒண்ணு நீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? ஒரு மனுஷனோட லைஃப்ல பயங்கரமான ஒரு நிகழ்வுனா அது ஸ்லீப் பேரலிசிஸ் தான். மோஸ்ட்லி இதுவும் விடிய கால 3 மணிக்கு தான் நடந்திருக்கிறதா நிறைய ரிப்போர்ட்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் தூங்கிக்கிட்டு இருக்கிறப்போ நடு ராத்திரியில கண்ணு முழிக்கிறான். ஆனா உடம்போட எந்த பார்ட்ஸும் பாத்தீங்கன்னா நவர முடியல. அந்த டைம்ல தான் ஏதோ ஒரு உருவம் தெரியறதாகவும், கழுத்தை பிடிச்சி நெருக்கிறதாகவும், காதுக்குள்ள ஏதோ ஒரு உருவம் புரியாத பாஷையில பேசுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா விடிய கால 3 மணிக்கு தான் நடந்திருக்கிறதா சொல்றாங்க. சயின்ஸ் ஆனது என்ன சொல்லுதுன்னா, சில
ஸ்லீப் பேரலிசிஸ் என்கிறது உங்களோட மூளையை பாதி ஆக்டிவ்ல வச்சுக்கும், இன்னொரு பாதி உங்களோட ட்ரீம் ஸ்டேட்ல வச்சிருக்குமா. இரண்டு வெவ்வேறு இடத்துல இருந்து பிரெயின் ஸ்டிமுலேட் ஆகுறதுனால கனவுல நடக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா ரியாலிட்டியில ஹலூசினேஷனா கொண்டு வரும். நம்மளோட தமிழ் வரலாறுலயும் விடியகால 3 மணி டைம்ல வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல சொன்ன பிரம்ம முகூர்த்த டைம் தான் அது காரணம் நான் சொல்லுவேன். ஆனா அதுக்கும் மேல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுதான் பிசாசுகள் நடமாடுற டைம். இதெல்லாம் நம்பாத சில பேர் விடியகால 3 மணிக்கு வெளியே சுத்தி இருக்காங்க. அப்படி சுத்துறப்போ வித்தியாசமான உருவங்களை பார்த்துருக்கிறதாகவும் பிசாசு, மோகினி, அரக்கன் இப்படி எவ்வளவு விஷயத்த பார்த்துருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் உண்மையா இல்ல வெறும் கட்டுக்கதையா? இப்போ வாங்க சயின்ஸ் ஆனது விடியகால 3 மணி தியோரி பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமே. நம்மளோட உடம்புக்குள்ள பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே ஒரு கிளாக் இருக்கு. அதுக்கு பேர் தான் சர்கேடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்மளோட தூக்கம், எனர்ஜி, ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. விடிய காலில் 3 மணிக்கு நம்மளோட உடம்போட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா தி லோவஸ்ட் பாயிண்ட்ல இருக்கும். மெலட்டின் ஹார்மோன், அதாவது தூங்குற ஹார்மோன், ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருக்கும். ஏறக்குறைய இதுக்கு பேர் தான் ஆழ்ந்த தூக்கம்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் ரேட்டு, பிளட் ப்ரெஷரு, மெத்தபாலிசம் ஸ்லோ டவுனாக இருக்கும். ஸோ சயின்டிஃபிக்கலி பார்த்தா 3 AM பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி வீக்கஸ்டான ஸ்டேட்டில் இருக்குது. அதனால தான் மெடிக்கல் ரெக்கார்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டெத்தில் இறந்து போன நிறைய பேர் 3 AM டைம்ல தான் இருந்திருக்கு. இந்த ஒரு டைம் பாத்தீங்கன்னா பிரெயின் ஆனது ட்ரீம் ஸ்டேஜ்ல இருக்கும். அப்போ திடீர்னு எழுஞ்சிக்கிறப்போ ஆஃப் ரியாலிட்டி ஆஃப் ட்ரீம்ல இருப்பீங்க. அதனாலதான் இன்விசிபிளான ஒரு ஃபோர்ஸ் இருக்கிற மாதிரியும் யாரோ நம்மள தொட மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவீங்க. இதெல்லாம் தாண்டி நமக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்த படங்கள், கதைகள் எல்லாத்துலேயும் நைட்ல தான் பேய் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்னமோ மேபி நம்ம மைண்டு கடிகாரம் 3 மணியை பார்த்த உடனே பேய் வருதுன்னு ஃபிக்ஸ் ஆகிடும். பயமானது அப்போ தொடர ஆரம்பிக்கும். சயின்டிஸ்ட் கிட்ட கேட்கறதுக்கும் பேரனார்மல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பேரனார்மல் எக்ஸ்பர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 AM சொல்லப்படுற டைம் வந்து பேய்களானது அவங்க உலகத்திலிருந்து நம்ம உலகத்துக்கு வர டைமா. நம்மளோட கலியுகத்துல இதை நம்பாத நிறைய பேர் யூடியூப்ல 3 AM சேலஞ்சுன்னு ஒன்று பண்ணி எக்கச்சக்கமான பேர் பல விதமான அமானுஷங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுலேயும் சில பேர் காணாமல் போன கதைகளும் நிறைய இருக்கு. யூகேல ஒரு பையன் 3 AM சேலஞ்ச் பண்ணலாம்னு முடிவு பண்ணுறான். அதுவும் தனியாக ஒரு ஹாண்டடான பில்டிங்கில். அவனோட ஃபோனில் கேமரா எல்லாத்தையுமே செட் பண்ணி ரூமில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பையனை பொறுத்த வரைக்கும் பேய்கள் மேலே நம்பிக்கையே இல்லை. அந்த அபண்டன் பிளேஸை தூங்கி அடுத்த நாள் காலையில் எழுஞ்சி வீடியோவை செக் பண்ணி பார்த்தா சரியா 3:02 வித்தியாசமான சவுண்டுலாம் கேட்டிருக்கு. அது என்னன்னு கேட்கறதுக்காக பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி பார்த்தா கெட் அவுட்னு யாரோ ஒரு உருவம் பேசுனது தெரிஞ்சிருக்கு. ரூமில் அவனை தவிர வேற யாருமே இல்லை. அப்போ எப்படி இந்த ஒரு சவுண்ட் கேட்டிருக்குன்னு ஒரே குழப்பமா இருந்தான். அங்கிருந்து தான் இந்த பையனுக்கு பேய்கள் மேல நம்பிக்கை வர தொடங்குனுச்சு. மலேசியால ஒரு ஆஃபீஸ் பில்டிங், செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா CCTV கேமராவை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு ரூம்ல. செப்டம்பர் 13, 2019 சரியா மணி 3:13 AM கேமரா 4ல ஒரு டார்க்கான உருவம் காரிடார்ல கிராஸ் பண்ணதை பார்த்துருக்காங்க. அது கிளியரா வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. இமீடியட்டா கார்ட்ஸ் எல்லாமே உள்ள பூந்து செக் பண்ணி பார்த்தா அங்க யாருமே இல்லை. கதவு லாக் ஆகியிருந்திருக்கு. அலாம் எதுவுமே அடிக்கல. CCTVல ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. 5 செகண்ட்ல அந்த ஒரு ஷேடோ மறைஞ்சிருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே இது என்னன்னு அனலைஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு இது நார்மல் ஹியூமன்ஸோட மூவ்மெண்ட் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. மனுஷனுங்க இல்லைனா அப்போ அது என்ன உருவம்? சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், எக்ஸ்பர்ட்ஸ் ஆனவங்க அனலைஸ் பண்ணலாம், மனுஷனுங்க வாய் வார்த்தையாக சொல்லலாம். ஆனால் இது எல்லாமே ஒரு விஷயத்த ஆணித்தரமாக சொல்லுது. இந்த ஒரு நேரம் சாதாரணமான ஒரு நேரம் இல்லை. அடுத்த வாட்டி நீங்களாம் விடியகால 3 மணிக்கு முழிச்சிருந்தீங்கன்னா யாரு உங்க கூட இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். பேய்களா இல்லை அடுத்த வீடியோவில் உங்க எல்லாரும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் டிகேட் விஜய்.